நாமும் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 61 அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்ம என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு பிரதானமான சத்தியத்தை காண்பித்து தந்து தேவஜனங்களாகி நம்மை எச்சரித்து உணர்த்துகிறார். இந்த கடைசி காலத்துல தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தருக்கு என அவருடைய மனவாட்டியால் பரிசுத்த ஆவியானவரால் ஆயத்தப்படுத்தப்படுகிறோம். ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவஜனங்களாகி நாம் பரலோக தேவனுடைய மனவாட்டியால் உருவாக்கப்படுவதை உணர்ந்து கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து மகிழணும். அதைதான் இந்த வசனத்தின் துவக்கம் சொல்கிறது. கர்த்தருக்குள்ளே பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள்ளே என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது. இதுதான் நம்முடைய அனுதின அனுபவமா இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷம். அதனாலதான் பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நிருபங்களில் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நாம் யார் என்பதையும் நாம் எப்படி உருவாக்கப்படுகிறோம் என்பதையும் நம்முடைய எதிர்காலம் மறுமையில எப்படி இருக்கும் என்பதையும் நித்திய நித்தியமாய் கர்த்தரோடு கூட அவருடைய மனவாட்டியார் மனவாளனாக இயேசு கிறிஸ்துவின் கரம் கோர்த்து நாம் வாழ போகிறதையும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் நினைத்து நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ வேண்டும். பூரிப்பாய் மகிழ்ந்து களி கூற வேண்டும். நம்முடைய ஆத்மா இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உணர்ந்ததே ஆனால் அது நிச்சயமா என்ன பண்ணாது, அது சோர்ந்து போகாது. ஏன்னா ஆத்மா அதை உருவாக்கின ஆத்ம மனவாளனோடு இணைய போகிறது. அதை நினைத்து நிச்சயமா அது என்ன செய்யும், அது களி கூர்ந்து மகிழும். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். இப்ப இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். இப்ப இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமாகிய நமக்குள்ள ஏன் அந்த சந்தோஷம் இல்லை? இந்த கடைசி நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்களாகி நமக்குள்ள இந்த சந்தோஷம் முழுமையா இருக்கிறதா? மனவாட்டியாய் உருவாக்கப்படுவதை நினைத்து நாம் மகிழ்கிறோமா அப்படின்னு கேட்டா, மனவாட்டியாய் உருவாக்கப்படுவதை கொடுத்த சந்தோஷம் நம்மில் அநேகருக்குள்ள அது இல்லை. நாம் இன்னும் சோர்ந்து போகிறோம், நாம் இன்னும் தளர்ந்து போகிறோம். நம்முடைய ஆத்மா அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தியானிக்கும் பொழுது இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் இன்று நமக்கு எச்சரித்து உணர்த்துவது என்ன தெரியுமா? தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தருடைய மனவாட்டியாய் உருவாக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிட்டோம். ஏன்னா இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் சபையிலுக்கிற மணவாட்டியாகிய நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மணவாளனா இருக்கிறார். அவர் நம்மை சந்திக்கும்படியாய், மணவாட்டி சபையை சந்திக்கும்படியாய் அவர் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். அதே போல அவருடைய சரீரம் என்கிற மணவாட்டி சபையில் இணைக்கப்பட்டு அவருடைய ஆவியானவரால் மணவாட்டியாக உருவாக்கப்படுகிற நானும் நீங்களும் ஆயத்தமாகிற ஒரு நிலையில் காணப்படுகிறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. மணவாளனை மணநாளிலே சந்திக்க மணவாட்டியாகிய நானும் நீங்களும் இன்னும் ஆயத்தப்படாமல் இருக்கிறதுனால தான், அந்த ஆயத்தத்துக்குரிய காரியங்களை நாம் சரியாய் செய்யாமல் இருக்கிறதுனால தான் நம்மால் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் களி கூற முடியல. நம்முடைய ஆத்மா அதனாலதான் சோர்ந்து போயிருக்கு. கர்த்தர் நமக்குள்ளே உருவாக்கின ஆத்மா, அதை உருவாக்கின ஆத்ம மனவாளனோடு இணைந்திருந்தால் மட்டுமே அது சந்தோஷமா இருக்கும். அப்படி எந்த ஒரு மனுஷனுக்குள்ளே ஆத்மா மகிழ்ந்து களி கூறுகிறதோ அந்த மனுஷனால் தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். என வசனம் அப்படித்தான் சொல்லுது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்று. எந்த ஒரு மனுஷனுடைய ஆத்மா அது சுகமாய் வாழ்கிறதோ அந்த மனுஷனால் தான் எல்லா காரியத்திலும் சுகமாய் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூற முடியும். எப்பொழுது ஒரு மனுஷனுடைய ஆத்மா சுகமாய் வாழும், எப்பொழுது அது தன்னை உருவாக்கின ஆத்ம மனவாளனோடு இணைக்கப்பட அது ஆயத்தப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த ஆத்மாவால் கர்த்தருக்குள்ளே களி கூற முடியும், பூரிப்பாய் மகிழ முடியும். இப்ப இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை தேவஜனங்களாகி நம்முடைய ஆத்மா பெற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு உடுத்தின ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் அவர் நமக்கு தரிப்பித்த நீதியின் சால்வையும் நாம் இழந்து போகாமல் பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறாளோ அதே போல பரலோகத்தின் தேவனுடைய ஆவியானவரை
அவரால் நமக்கு தரப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொண்டு நம்மை அலங்கரிப்பார். அவரால் நமக்கு தரப்பட்ட நீதியின் சால்வையினால் நம்மை அலங்கரிப்பார். தேவஜனங்களாகி நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். தேவனால் தரப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்படிந்து போகாதபடிக்கு, தேவனால் தரப்பட்ட நீதியின் சால்வையை தேவஜனங்களாகி நாம் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த ரட்சிப்பை பற்றிக் கொண்டு நம்முடைய எல்லா கிரியைகளிலும் நீதியை வெளிப்படுத்தி, வேதத்தில் சொல்லப்பட்ட ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்து நாம் செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு காண்பித்து தந்த நீதியான கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றினோமே. ஆனால் கர்த்தர் தாம் சொன்னபடி தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழவும், நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக விஷயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களா இந்த வசனத்தை கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை